ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வெகு விமர்சையாக சித்திரை தேரோட்ட பெருவிழா. ரங்கா ரங்கா என்று முழங்கியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து ஸ்ரீ நம்பெருமாளை சேவித்த பக்தர்கள். உலக பிரசித்தி பெற்ற குடியாத்தம் கங்கையம்மன் சிரசு திருவிழா. திருத்தேரோட்ட வைபவத்தில் உற்சவர் கங்கையம்மனின் அழகிய திருக்கோலம். தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ கால வழிபாடு. சிவபெருமான் மற்றும் நந்தியம்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையில் திரளான பக்தர்கள். ஈரோடு பவானி கூடுதுறை ஸ்ரீ சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு வசந்தோற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் அழகிய திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளின் திவ்ய தரிசனம். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி மூலமூர்த்திகள் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை குலுவிருக்கச் செய்து மந்திர உச்சாடனங்களுடன் அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டி அருள்பாலிக்கும் செல்வ திருமகளுக்கு வேத பாராயணத்துடன் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தாயாருக்கு தூபத்துடன் தீபம் காட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சகசத்தாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் அபிஷேக நீரை தெளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என்று முழங்கியபடி பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் கடந்த 6ஆம் தேதி சித்திரை தேர் திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக மூலஸ்தானத்திலிருந்து ஸ்ரீ நம்பெருமாள் கிளிமாலையுடன் புறப்பாடு கண்டருளினார். பிறகு மேலப்படியில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி மரியாதை சேவித்த பின்னர் நாளிகேட்டான், ஆரியவிடாள் வாசல், மணல்வெளி, 1000 கால் மண்டபம் வழியாக வெள்ளகோபுரத்தை கடந்து அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் ஸ்ரீ நம்பெருமாள் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து சித்திரை தேரானது 4 வீதிகளில் வலம் வர பெரும் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து ஸ்ரீ நம்பெருமாளின் திவ்ய அனுகிரகத்தை பெற்றனர். பிரசித்தி பெற்ற குடியாத்தம் கங்கையம்மன் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரோட்டத்தின் போது உப்பு, மிளகு ஆகியவற்றை தூவி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த மே 1ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அம்மன் சிரசு ஊர்வலத்தை முன்னிட்டு
கங்கை அம்மன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக கங்கை அம்மனை சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தி ஆலய பிரதட்சணமாக அழைத்து வந்து திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். கோவிலில் இருந்து புறப்பட்ட தேர் தரணம்பேட்டை, நடுப்பேட்டை வழியாக சென்று மீண்டும் தன் நிலையை அடைந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து கங்கை அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் பிரம்மோற்சவத்திற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பெருமாளின் திவ்ய திருவருள் பெற்றனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அமைந்துள்ளது சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பிரம்மோற்சவம் வரும் 26ஆம் தேதி துவங்கி அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கலசத்தில் புனித நீர் நிரப்பி பூஜைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து பால், தயிர், இளநீர் மற்றும் புனித நீர் ஆகியவற்றால் முகூர்த்த காலிற்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிலை பூக்களால் அலங்கரித்தனர். தீபாராதனைக்கு பிறகு 2 இடங்களில் பந்தக்கால் நடப்பட்டது. பக்தர்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் எண்ணற்ற தோஷங்களை நீக்கும் பிரதோஷ கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. சுவாமி மற்றும் நந்தியம்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை பக்தர்கள் கண்டு பக்தி பரவசமாயினர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனாகிய பெருவுடையார் திருக்கோயிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் பிரம்மாண்ட திருக்கோலத்தில் காட்சி தரும் நந்தி பகவானுக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் ஸ்ரீ பெருவுடையார் லிங்கமூர்த்திக்கு பால், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தியம்பெருமானுக்கு வஸ்திரம், பூமாலைகள் சாற்றி தீபாரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ளது அருள்மிகு மீனாட்சி சொக்கநாத சுவாமி திருக்கோயில். இங்கு பிரதோஷத்தையொட்டி ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், தேன், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட 11 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு மலர் மாலைகளை சாற்றி சிறப்பாக அலங்கரித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் காளை வாகனத்தில் உற்சவ மூர்த்திகள் மீனாட்சி சொக்கநாதரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை நடத்தினர். பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவனடுப்பு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்ம விநாயகர் திருக்கோயிலில் கொலுவிருக்கும் சோமசுந்தரேஸ்வரருக்கு பிரதோஷ கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக உற்சவ மூர்த்திகளை மலர்களால் அலங்கரித்து ஆலய வளாகத்தை சுற்றி வலம் வரச் செய்து மூலவர் சன்னதியில் கொலுவிருக்கச் செய்தனர். அதைத் தொடர்ந்து நந்தி பகவான் மற்றும் ஈசனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை நடத்தி தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த பிரதோஷ கால பூஜைகளில் கலந்து கொண்டு ஈசன் அருள் பெற்றனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோயில். பிரதோஷத்தையொட்டி இங்குள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம், விபூதி, இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் நந்தியம்பெருமானை சிறப்பாக அலங்கரித்து அர்ச்சனை நடத்தி தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரருக்கு வழிபாடு நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் திரளாக கலந்து கொண்டு நந்தி பகவானை மனதார வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயில். இங்கு குருவார பிரதோஷத்தையொட்டி ஸ்ரீ நந்தீஸ்வரருக்கு திரவிய பொடி, பால், தயிர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து நந்தியம்பெருமானை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து வேத மந்திரங்களால் அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த பிரதோஷ கால பூஜைகளில் கலந்து கொண்டு நந்தி பகவானை வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக மூலவர் அசல தீபேஸ்வரர் மற்றும் ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தப்பட்டது. அதன் பிறகு மூலவர் மற்றும் நந்தீஸ்வரரை மலர்களால் அலங்கரித்து உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். பல வகையான உபச்சாரங்களை அடுத்து மூலவர் மற்றும் நந்தீஸ்வரருக்கு தீபாரத்தி காட்டினர். இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். கரூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி சௌந்தர நாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில். இங்கு சித்திரை மாத பிரதோஷ கால வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், தேன், நெய், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருட்களால் அபிஷேகம் சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து அருகம்புல், தாமரை, எலுமிச்சை மாலை, மலர் மாலைகள் சாற்றி பூஜைகள் நடைபெற்றன. பல்வேறு உபச்சாரங்களை அடுத்து நந்தீஸ்வரருக்கு தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் திரளாக இந்த பிரதோஷகால பூஜையில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை திருவோண பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற கஜவாகன சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பெருமாளின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். சென்னை மயிலாப்பூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ மாதவ பெருமாள் ஆலயம். இங்கு சித்திரை திருவோண பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தில் நாள்தோறும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வருகின்றார். இதன் தொடர்ச்சியாக மாதவ பெருமாளை சுரிபாதம் தாங்கிகள் தோளுக்கிணியானில் சுமந்தபடி வையாளி சேவை நடத்தினர். அதையடுத்து அழகிய திருக்கோலத்தில் காட்சி தந்த பெருமாளை யானை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பிறகு யானை வாகனத்தில் பெருமாள் முக்கிய வீதிகளில் வலம் வர பக்தர்கள் கற்பூர அரத்தி காட்டி வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் சித்திரை தேர் உற்சவத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு நம்பெருமாளின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் உற்சவத்தை அடுத்து தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக அழகிய திருக்கோலத்தில் வழிநெடுக உபயங்கள் கண்டருளி வெள்ளை கோபுரம் 1000 கால் மண்டபம் மணல்வெளி அருகே ஸ்ரீ நம்பெருமாள் சென்றார். தொடர்ச்சியாக மூலஸ்தானத்திலிருந்து சின்ன பெருமாள் பல்லாக்கில் புறப்பட்டு முன் செல்ல பின்னர் நம்பெருமாள் சென்று சந்திர புஷ்கரணியை வந்தடைந்தார். அங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த சேவையில் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். ஈரோடு பவானி கூடுதுறை ஸ்ரீ சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திவ்ய திருவருள் பெற்றனர். ஈரோடு பவானி கூடுதுறையில் பிரசித்தி பெற்றது அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயில். இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் அருள்பாலித்து வருகிறார். இத்திருக்கோயிலில் ஆண்டுதோறும் 3 நாட்கள் வசந்தோற்சவம் வைபவமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வசந்தோற்சவத்தின் 2ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை தங்க ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளச் செய்தனர். பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் உற்சவ மூர்த்திகளுக்கு ஷோடசோபச்சாரங்கள் மற்றும் வழிபாடு நடத்தி பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களை மனதார தரிசித்து வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார், வேலூர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர், வாலாஜா திரிகாலேஸ்வரர், தேனி ஈச்சமலை சிவபெருமான் மற்றும் மன்னார்குடி ஸ்ரீ ஜெயங்கொண்டநாத சுவாமி திருக்கோயில்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டின் தொகுப்பினை இப்போது காணலாம். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோயிலில் பிரதோஷகால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக ஆலய வளாகத்தில் 1000 கால் மண்டபம் அமைந்துள்ள பெரிய நந்தி பகவானுக்கு அரிசி மாவு, மஞ்சள், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வஸ்திரம் சாற்றி அருகம்புல் மற்றும் மலர்களால் நந்தி பகவானை சிறப்பாக அலங்கரித்து உதிரிப்பூக்களால் அர்ச்சனை நடத்தினர். பல்வேறு வழிபாடுகளை நடத்தி நந்தி பகவானுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டன. பிரதோஷகால பூஜையில் நந்தியம்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தீஸ்வரரை வணங்கி வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷகால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடத்தினர். அதைத் தொடர்ந்து அருகம்புல் மற்றும் மலர் மாலைகளால் நந்தி பகவானை அலங்கரித்து
பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகள் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வர தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த பிரதோஷகால பூஜையில் திரளாக கலந்து கொண்டு தெய்வங்களை மனதார வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த ஒழுகூர் கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயமாக விளங்குகிறது அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பிகை உடனுரை ஸ்ரீ திரிகாலேஸ்வரர் திருக்கோயில். இங்கு சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷகால பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நந்தி பகவான், சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகள் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரிகாலேஸ்வரருக்கு பல்வேறு திரவியங்களால் ஒரு சேர அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அதைத் தொடர்ந்து தெய்வங்களை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பிகை உடனுரை ஸ்ரீ திரிகாலேஸ்வரர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி ஆலய வளாகம் முழுவதும் சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஈச்சமலையில் உள்ளது ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம். இங்கு சித்திரை மாத பிரதோஷத்தையொட்டி மகாசிவ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக நந்தி பகவான் மற்றும் லிங்க வடிவில் காட்சி தரும் சிவபெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து நந்தி பகவான் ஈசனை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து ஷோடசோபச்சாரங்கள் நடத்தி தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த பிரதோஷகால பூஜையில் கலந்து கொண்டு நந்தீஸ்வரர் மற்றும் சிவபெருமானை வணங்கி வழிபட்டனர். மன்னார்குடி ஜெயங்கொண்டநாதர் திருக்கோயிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை ரிஷப வாகனத்தில் எழுந்தருளச் செய்து பூஜைகள் நடத்தினர். தொடர்ந்து விநாயகர், அருள்மிகு ஜெயங்கொண்டநாதர், பிரகன்நாயகி, நடராஜர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு உதிரிப்பூக்களால் அர்ச்சனை நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் முளைப்பாரிகளை தலைமீது சுமந்தபடி ஊர்வலமாக எடுத்துச் சென்று அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் பழமை வாய்ந்தது அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில். இங்கு சித்திரை மாத திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட கரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து கரகம் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரிகளை தலைமீது சுமந்தபடி ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். பெரியகுளம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட முளைப்பாரிகள் பாலசுப்பிரமணியம் திருக்கோயில் வராக நதிக்கரையில் கரைக்கப்பட்டது. திருப்பத்தூர் அருள்மிகு பூமாயி அம்மன் கோயிலில் பொங்கல் வைத்து வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி அம்மனுக்கு பொங்கல் படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ளது அருள்மிகு பூமாயி அம்மன் திருக்கோயில். இங்கு 16ஆம் ஆண்டு வசந்த விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக சப்த மாதாக்களுக்கும் சந்தனக்காப்பு சாற்றி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். அதைத் தொடர்ந்து தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறவும் நிறைவேறிய வேண்டுதல்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். பின்னர் மூலவர் வைஷ்ணவியான பூமாயி அம்மனுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் அகத்தார் இருப்பு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வேப்பமரத்து முத்துமாரியம்மன் திருக்கோயில் 38ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அகத்தார் இருப்பு கிராமத்தில் உள்ளது அருள்மிகு வேப்பமரத்து முத்துமாரியம்மன் திருக்கோயில். இத்திருக்கோயில் 38 ஆண்டு சித்திரை பெருந்திருவிழா வைபவமாக நடைபெறுகிறது. அதில் ஒன்றாக மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தி ஆரத்தி காண்பித்தனர். அதைத் தொடர்ந்து ஆலயம் முன்பாக முளைப்பாரிகளை வைத்து பாடல்கள் பாடி கும்மி அடித்து பக்தர்கள் மகிழ்ந்து அம்மனை வழிபட்டனர். பிறகு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடன் தழைக்க வேண்டி முளைப்பாரிகளை தலைமீது சுமந்தபடி ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். கமுதி மதுரை சாலையின் மார்க்கமாக எடுத்து செல்லப்பட்ட முளைப்பாரிகளை கங்கை நீரில் கரைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் உள்ள ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா நிறைவு நிகழ்ச்சியாக ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு அம்மனை மனதார தரிசித்து வழிபட்டனர்.
புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் உள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் திருக்கோயில். இங்கு சித்திரை திருவிழா நிறைவு நிகழ்ச்சியாக மூலவரம்மனுக்கு மஞ்சள் பட்டாடை அணிவித்து ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து ஸ்ரீ தங்கமாரியம்மனுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். பிறகு ஸ்ரீ தங்கமாரியம்மன் உற்சவ மூர்த்தியை சர்வலங்காரத்துடன் ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்தனர். கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவையை அடுத்து உற்சவமூர்த்தி தங்க மாரியம்மனுக்கு தீபாராதனை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த சேவையில் அம்மனை தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டி அருகே உள்ள நைத்தான்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன் கோயில் பற்றி பார்க்கலாம். அன்னை ஆதிபராசக்தி மதுரையில் மீனாட்சியாகவும், காஞ்சியில் காமாட்சியாகவும், காசியில் விசாலாட்சியாகவும் பல வடிவங்களில் கோயில் கொண்டு அருள்பாலித்து வருகிறார். காளி, நீலி, சூலி, மாரி என பல்வேறு பெயர்களில் அருள்பாலிக்கும் அம்பிகை நைத்தான்பட்டியில் ஏழைக்காத்த அம்மன் என்ற திருநாமத்துடன் காவல் தெய்வமாக கோயில் கொண்டு பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். பிரசித்தி பெற்ற இக்கோயிலை பற்றி இப்போது பார்க்கலாம். நைத்தான்பட்டி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன் கோவில் ராஜகோபுரம் 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்டதாக அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசையிலும் வடக்கு திசையிலும் 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. முகப்பு கோபுரத்தில் 8 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி அமர்ந்த கோலத்தில் கருணை வடிவாக காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன். ஆசுரன் மீது இடது காலை இருத்தி வலது காலை மடித்து அமர்ந்துள்ளார். கோபுரத்தில் சுதை சிற்பங்களுடன் சிம்மங்களும் கொலுவிருந்து காட்சி தருகின்றன. கோவிலின் வெளியே சிறிய மண்டபத்துடன் கூடிய ஆலய மணி அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை நுழைவு முகப்பில் இருபுறமும் சிம்மங்கள் காவல் காக்க 4 திருக்கரங்களுடன் அன்னை காமாட்சி சுதை சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கோபுரம் எதிரே தெப்பக்குளம் பிரம்மாண்டமாக அமைய பெற்றுள்ளது. பிரதான நுழைவு வாயிலை கடந்தால் செப்பு தகடு வேயப்பட்ட பிரம்மாண்ட கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. கலைநயம் மிக்க தூண்களும் கஜலட்சுமியின் உருவம் பொறித்த சிலையும் மூலவர் சன்னதி முகப்பில் அமைய பெற்றுள்ளது. மூலஸ்தானத்தில் 8 திருக்கரங்களுடன் கையில் சூலம் ஏந்திய மூலவர் அம்மன் மஞ்சள் காப்பும் வெள்ளி கவசத்துடனும் நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஆயுதங்கள் ஏந்தியவளாக இருப்பினும் கருணை பொழியும் கண்களுடன் நமக்கு அருள் பாலிக்கின்றாள் ஸ்ரீ ஏழைக்காத்த அம்மன். திவ்ய அலங்காரத்தில் அம்மனுக்கு நடைபெறும் ஆராதனையை காண கண்கோடி வேண்டும். கம்பீரமாக நிற்கும் கொடிமரம் அருகே பலிபீடமும் அதன் அருகே வேதாளம்மனும் நின்ற திருமேனியாக மூலவர் அம்மனை தரிசித்தபடி எழுந்தருளி உள்ளார். அம்மன் சன்னதி அருகே ஸ்ரீ பைரவர் நின்ற திருமேனியாக தனி சன்னதி கொண்டு காட்சி கொடுக்கிறார். ஆலய பிரகாரத்தில் தனி விமானம் கொண்டு சிவபெருமான் லிங்கமூர்த்தியாக கொலுவீற்றுள்ளார். நாகப்படிகையுடன் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் புரிகின்றார் சிவபெருமான். சுவாமி சன்னதி அருகே தனி சன்னதியில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் நின்ற திருமேனியோடு அருள் பாலிக்கிறார். விசேஷ அலங்காரத்தில் காட்சி தரும் மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது. இதேபோல் சுவாமி அம்பாள் சன்னதிகள் அருகே ஸ்ரீ விநாயகர் சிவபெருமானை தரிசித்தபடி நந்திகேஸ்வரர் தனி சன்னதியில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், தென்முக கடவுளாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கொலுவிருந்து அருள் பாலித்து வருகின்றனர். நம் வாழ்வில் முன்வினை பயன்களை பொறுத்து ஏற்ற இரக்கங்களை நிர்ணயிக்கும் நவகிரகங்கள் தத்தம் இடங்களில் எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றனர். இதேபோல் கிழக்கு திசை ராஜகோபுரத்தின் கீழ் ஸ்ரீ கருப்பர் கையில் ஆயுதத்துடன் எழுந்தருளி பக்தர்களின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார். கோவில் எதிரே உள்ள தெப்பக்குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி பின்னர் அம்மனை தரிசிக்கின்றனர். பக்தர்கள் மாவிளக்கு, நெய் விளக்கு ஆகியவற்றை ஏற்றி நோய் தீரவும் வாழ்வு வளம் பெறவும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் மேல் தளத்தில் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இங்கு மண் பொம்மைகளை செய்து பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர்.
மண் பொம்மைகளை செய்து சமர்ப்பித்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வண்ண ஓவியங்கள் நிறைந்த தூண்கள் கோவிலை சுற்றி அமையப் பெற்றுள்ளன. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் அம்மனுக்கு 12 நாட்கள் திருவிழா கோலாகலமாக நடத்தப்படுகிறது. கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்குகிறது. கொடியேற்றத்தின் போது கொடி மரத்திற்கு தர்பை புல் வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி சிறப்பு பூஜைகள் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. கொடிமரம் அருகே எழுந்தருளும் உற்சவர் அம்மனுக்கு வெள்ளி கவசத்துடன் தங்க கிரீடமும் நறுமண மலர் மாலைகளுடன் ஆபரணங்களும் அணிவித்து கற்பூரம் காண்பிக்கப்படுகிறது. உற்சவ மண்டபத்தில் விநாயகர், வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான், ஏழை காத்த அம்மன், உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் கொலுவீற்றுள்ளனர். உற்சவங்களின் போது சிறப்பு அலங்காரம் செய்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகிறது. சிறப்புகள் பல பெற்ற இந்த கோவிலில் வீற்றிருக்கும் ஏழை காத்த அம்மனை நாமும் தரிசித்து அன்னையின் அருளுக்கு பாத்திரமாவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வெகு விமர்சையாக சித்திரை தேரோட்ட பெருவிழா. ரங்கா ரங்கா என்று முழங்கியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து ஸ்ரீ நம்பெருமாளை சேவித்த பக்தர்கள். உலக பிரசித்தி பெற்ற குடியாத்தம் கங்கையம்மன் சிரசு திருவிழா. திருத்தேரோட்ட வைபவத்தில் உற்சவர் கங்கையம்மனின் அழகிய திருக்கோலம். தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ கால வழிபாடு. சிவபெருமான் மற்றும் நந்தியம்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையில் திரளான பக்தர்கள். ஈரோடு பவானி கூடுதுறை ஸ்ரீ சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு வசந்தோற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் அழகிய திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளின் திவ்ய தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.